நடிகை சிவரஞ்சனி தன்னுடைய தனிப்பட்ட கண்களால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர். விஜயகாந்த், அரவிந்த் சாமி என தமிழில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளவர். முன்னணி நடிகையாக நடித்துக் கொண்டிருக்கும் போதே தெலுங்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிட்டார் சிவரஞ்சனி. ஸ்ரீகாந்த் தமிழில் நடிகர் விஜயின் அண்ணனாக வாரிசு படத்தில் நடித்து வந்தார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் சிவரஞ்சனிக்கு அதிக பட வாய்ப்புகள் வந்தது. ஆனால் குடும்பத்தில் நேரம் செலவழிக்கவே தனக்கு அதிக விருப்பம் என்றும் சிவரஞ்சனி தெரிவித்துள்ளார். அதனால்தான் பட வாய்ப்புகளை சிவரஞ்சனி ஏற்கவில்லை. நடிகை சிவரஞ்சனி கன்னட படம் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்திருந்த போதிலும் இவருக்கு அதிகமான தமிழ் படங்கள் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. நடிகர் விஜயகாந்த், கார்த்திக், அரவிந்த் சாமி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து தமிழில் வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் சிவரஞ்சனி. இவரது யூனிகான் கண்கள் அதிகமாக பாராட்டப்பட்டவை. காந்த கண்ணழகி என்று இவரை சினிமாவில் பேசுவதுண்டு. தமிழில் மிஸ்டர் கார்த்திக் என்ற படம் மூலம் வெற்றி கொடுத்த சிவரஞ்சனி தொடர்ந்து தலைவாசல், தங்க மனசுக்காரன் என அடுத்தடுத்த நடிகர்களுடன் நடித்துள்ளார். இந்த நிலையில தன்னுடைய இணைந்து நடித்த பலர் தற்போது ராஜதுரை படம் விஜயின் போர்ப்படத்துடன் கம்பேர் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த ராஜதுரை படத்தின் நாயகியாக நடித்துள்ளவர் சிவரஞ்சனி. இது குறித்து அவர் பழைய நிகழ்வுகளை பேசியுள்ளார். நடிகர் முரளி குறித்தும் அவர் பேசியுள்ளார். அவர் மிகச்சிறந்த நடிகர் என்றும் தனக்கு உடன் நடிப்பதற்கு அதிகமான டிப்ஸ்களை கொடுப்பார் என்றும் மிகச்சிறந்த மனிதர் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில ஒரு கட்டத்தில் கொடைக்கானலில் நடிகர் கார்த்திக்குடன் ஒரு படத்திலும், சென்னையில் நடிகர் விஜயகாந்துடன் ராஜதுரை படத்திலும் தான் நடித்ததாகவும், அடுத்தடுத்து 2 படங்களின் ஷூட்டிங்கை தொடர்ந்து 4 நாட்கள் பங்கேற்ற நிலையில் ஒரு கட்டத்துல தன்னுடைய பிரச்சனையை கேள்விப்பட்ட நடிகர் விஜயகாந்த் இயக்குனருடன் பேசி உதவியதாகவும் சிவரஞ்சனி கூறியுள்ளார். அது மட்டுமில்லாம இயக்குனர் தன்னுடைய டேட்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்ததாகவும், சக நடிகர் நடிகைகளின் பிரச்சனைகளை சிறப்பாக விஜயகாந்த் கையாள்வார் என்று சிவரஞ்சனி பாராட்டு தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு கூட தன்னுடைய கணவரிடம் நடிகர் விஜயகாந்த் தொலைபேசி மூலம் ஒரு விஷயமாக பேசியதாகவும், அப்போது தந்தையும் நலம் விசாரித்ததாகவும் தன்னுடைய மகிழ்ச்சியை சிவரஞ்சனி பகிர்ந்துள்ளார்.